ஹாப்பி டே. இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக் H1B விசா ரூல்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு என்ன பாதிப்பு, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். கோல் இந்தியாவுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அவங்களோட சப்சிடரி ஆன மகாநதி கோல் லிமிடெட் அண்ட் சவுத் ஈஸ்ட் கோல் லிமிடெட், ஸோ இது ரெண்டு சப்சிடரியும் கம்மிங் ஃபினான்ஷியல் இயர் 27ல தனியாக லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு இதுவும் சேர்த்து மட்டுமே இந்தியன் கோல் ப்ரொடக்ஷன்ல 52 ப்ரொடக்ஷன் இவங்க கிட்டேருந்து மட்டும் வருது. இந்த ரெண்டு சப்சிடரி கிட்டேருந்து மட்டுமே வருது. இதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு கோல் இந்தியாவுக்கு. இதனால தான் இன்னைக்கு கோல் இந்தியா மோர் தென் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பைன் லேப்ஸ்க்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 300 per ஷேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே ஸ்டாக் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 28க்கு 15% to 27% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். அண்ட் தென் விக்ரம் இன்ஜினியரிங் இன்னைக்கு 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 2035.26 crore ஆர்டர் ஓனிக்ஸ் ரினியூபிள்ஸ் கிட்டேருந்து கிடைச்சிருக்கு. இது மூலமா ஏசி சோலார் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 600 மெகாவாட்க்கு. விக்ரம் இன்ஜினியரிங்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2500 crore. ஆனால் இவங்களுக்கு கிடைச்சிருக்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா நியர் டு தட் 2035.26 crore. ஸோ அதனால தான் இன்னைக்கு விக்ரம் இன்ஜினியரிங் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் ப்ரைஸும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர் அவுன்ஸ்க்கு $72.70 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டும் பெர் அவுன்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $4,525 ரீச் ஆயிருக்கு. இதனால மணப்புரம் 6% வரைக்கும் மேக்ஸிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் 5% வரைக்கும் மேக்ஸிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் முத்தூட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளாட்டினம் இந்த வருஷம்லேருந்து இப்போ வரைக்கும் 163% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பர் அவுன்ஸ்க்கு $2,385 ரீச் ஆயிருக்கு. காப்பர் ப்ரைஸஸும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பர் இதனால 5% வரைக்கும் மேக்ஸிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேபிஎம் ஆட்டோ 10% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஃபண்டமெண்டலாக பையிங் ரேஞ்சுக்கு வந்திருக்கு ஜேபிஎம் ஆட்டோ. அவங்களோட 20-day and 50-day மூவிங் ஆவரேஜஸ் தாண்டியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஜேபிஎம் ஆட்டோ ஒரு பையிங் ப்ரெஷருக்கு வந்திருக்கு. 10% வரைக்கும் மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டும். 26% ஆஃப் ஈக்விட்டி ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க அவங்களோட ப்ரமோட்டர் ஆன திலீப் பிரமல். ஸோ இந்த வருஷம் நிறையா ஸ்டேக் செல் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களோட டோட்டல் ஸ்டேக் கம்மி ஆகுது. 20% இந்த ஸ்டேக் சேல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 20% தான் இப்போ அவங்க கிட்ட இருக்கு. ஸோ மைனாரிட்டி ஸ்டேக் தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ப்ரமோட்டர் மாறுவாங்க. அது யாருன்னு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல. அஜந்தா ஃபார்மா 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பயோகான் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டயபிட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரக் ஆன செமாக்ளூடைட் ஒரு பிக் டிமாண்ட் வந்திருக்கு. மெயினாக இன் எமர்ஜிங் மார்க்கெட் லைக் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் அமெரிக்கா கண்ட்ரீஸ்லாம் ஒரு மெயின் டிமாண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால இவங்களோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அஜந்தா ஃபார்மா அண்ட் பயோகான் ரெண்டுமே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தவிர மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாக க்ரீனில் தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 26,215 அந்த ரேஞ்சில் நான் பார்க்கும்போது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட மெயின் டாபிக்கு வந்துடலாம். H1B விசா ரூல்ஸில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதனால இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஏன் அஃபெக்ட் ஆகுது, ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ ஷேர் எல்லாமே இன்னைக்கு ப்ரெஷரில் இருக்குது. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மாடல் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மாடல் எப்படின்னா இந்தியாவில் உள்ள ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணி அவங்கள யூஎஸ்க்கு அனுப்புவாங்க யூஸிங் திஸ் H1B விசா மூலமாக. ஸோ யூஎஸ் பேஸ்ட் கிளைண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு
ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் இன்ஜினியர்ஸை தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் ஐடியில். ஸோ இதுதான் அவங்க பிஸ்னஸ் மாடல். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர்ஸ்னால் அவங்களாம் லெவல் 1 அண்ட் லெவல் 2 இன்ஜினியர்ஸ். சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய இன்ஜினியர்ஸை ஐடி கம்பெனிஸ் இதுமாரி ஹையர் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஹை ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்தியன் ஐடி பிஸ்னஸோட மாடல். இப்போ லெவல் 1 அண்ட் லெவல் 2 இன்ஜினியர்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டேட்டா படி 70% ஆஃப் H1B விசா லெவல் 1 அண்ட் லெவல் 2 இன்ஜினியர்ஸ்க்கு தான் போகுது. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இதையே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் கம்பெனிஸ்லாம் காஸ்ட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இப்போ என்ன ரூல் சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். சேலரி பேஸ்டு செலெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்மிங் 2026 பிப்ரவரி மந்த்லேருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சேலரி பேஸ்டு செலெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்கன்னா, ஹை சேலரி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த விசா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யார் லோ சேலரி இருக்கோ அவங்களுக்கு இந்த விசா கிடைக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ஐடி கம்பெனிஸில் லெவல் 1 அண்ட் லெவல் 2 இன்ஜினியர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சான்சஸ் கம்மி, விசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. லெவல் 4 இன்ஜினியர்ஸ்க்கு தான் அதிக சான்சஸ் கிடைக்கும். எதனாலனா அவங்களுக்கு தான் ஹை சேலரி இருக்கும். இப்போ அடுத்தது என்ன ஷாக்னா, விசாக்கு ஃபீ விசாக்கு எவ்வளோ ஃப்ரீ பார்த்தீங்கன்னா $1 lakh சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் நார்மலாக 10,000 விசாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஸோ 10,000 மல்டிப்ளைட் பை $1 lakh பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதா இருக்கும். ஸோ அதனால தான் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், கோஃபோர்ஸ் எல்லாமே இன்னைக்கு டவுனாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் லெவல் 1 அண்ட் லெவல் 2 இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறவங்க. ஒரு சிம்பிள் கால்குலேஷன் படி பார்த்தோன்னா டாப் ஐடி கம்பெனிஸோட ரெவென்யூ $80 பில்லியன் வச்சுக்கலாம். அவங்களோட ஆவரேஜ் மார்ஜின் 20%, அவங்களோட ப்ராஃபிட் $16 பில்லியன். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணபடி விசா காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 பீப்புளை ஹையர் பண்ணுறாங்கன்னா வித் $1 lakh எப்படி காஸ்ட் எஃபெக்டிவ்னா 1 பில்லியன் நம்ம பார்த்தோம் விசா காஸ்ட் இம்பேக்ட். இப்போ இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? 16 பில்லியன். ஸோ அதுலேருந்து நம்ம கழிச்சிட்டோம்னா 15 பில்லியன். ஸோ ப்ராஃபிட் வந்து 6 to 7% ப்ராஃபிட் ஹிட்டாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கம்மியாயிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸில் உள்ளவங்களே ஹையர் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லாட்டி ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐடிக்கு ஷிஃப்ட் ஆகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால தான் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.